மிக குறைந்த விலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான டிக்கெட் துபாய் மற்றும் சவுதி உம்ரா ஹஜ் விசா சேவைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார், இப்போ துபாய் அரசு இந்தியர்களுக்கு ஒரு ஆப் அடிச்சிருக்கு. அதாவது இந்தியர்கள் ஒரு ட்ரிக் பண்ணதுனால துபாய் அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சி இந்த ட்ரிக்கை பண்ணால் 20 வருஷத்துலேருந்து 70 வருஷம் வரையும் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ட்ரிக் அப்படி இந்தியர்கள் பண்ணாங்க, என்ன தண்டனை, இன்னும் சொல்லப்போனால் அந்த தண்டனையை பண்ணால் துபாய்க்குள்ளே வர முடியாத அளவுக்கு துபாய் அரசு பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இந்தியர்கள் பண்ணாங்க, ஏன் துபாய் அரசு அடுத்தடுத்த சட்டமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எங்கள் வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். வணக்கம், நான் உங்களோட சாம் ரியாஸ். உங்களோட கேள்வியை அழகாக வடிவமைச்சிட்டீங்க. துபாய் அரசு இந்தியர்களுக்கு பெரிய ஆப்பு அடிச்சிருச்சு. 20 to 70 வருஷமா, அத்தனை வருஷம் தண்டனை. வேறு என்ன சொன்னீங்க? இந்தியர்களே டார்கெட் பண்ணது துபாய் அரசு. 3 கேள்வியே ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். துபாய் அரசு ஆப்பு ஃபஸ்ட்டு அடிக்கலை, இது ஆப்பு கிடையாது. ஒன்று இந்தியர்கள் ட்ரிக் பண்ணாங்க, அதுவும் தப்பு. 20 வருஷம் to 50 வருஷம் 70 வருஷம் தண்டனைங்கிறதும் தப்பு. டோட்டல் கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பு. ஆனால் நீங்கள் சொன்ன கான்செப்ட் கரெக்டு இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க. அது இந்தியர்கள் பண்ணுற, வெளிநாட்டர்கள் பண்ணியிருக்காங்க, அது இந்தியர்களும் உள்பட ஒரு ட்ரிக். அதில் அது இந்தியர்கள்னால் எல்லாரையும் தானே குறிப்பிடும். வெளிநாட்டர்கள்னால் அமெரிக்காக்காரன்னு வெளிநாட்டுக்காரன் தான், பாகிஸ்தானி வெளிநாட்டுக்காரவங்க தான், பங்களாதேசி வெளிநாட்டுக்காரவங்க தான், இந்தியாக்காரவங்களும் வெளிநாட்டுக்காரவங்க தான். இல்லை இந்த யுஏஇ நாட்டை தவிர்த்த மற்ற எல்லா ஆள்களும் வெளிநாட்டுக்காரவங்க தான். இதில் என்ன அப்படின்னா, கான்செப்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது உள்ள விளக்கங்கள்லாம் உள்ள சொல்கிறேன். மற்ற நாடுகளில் வரியை வாங்கிக்க தான் அந்த நாட்டோட அரசு பார்க்குது. ஆனால் அந்த வரியை பே பண்ண, அதாவது ஒரு கன்சியூமர் பே பண்ணுறாங்க, அந்த நாட்டோட மக்கள் பே பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு அந்த நாட்டு எப்படி திரும்ப செய்யுது, அதில் தான் அந்த நாட்டோட வளர்ச்சிகளும் அந்த நாட்டோட அந்த என்ன சொல்கிறது, இந்த இது வளர்ச்சி ப்ளஸ் ஒரு நிம்மதியும் இருக்குது. பட் இது பெரும்பாலான நாடுகள் ப்ராப்பராக செய்கிறது கிடையாது. எதை எடுத்தாலும் வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி. உட்காந்தா வரி, நின்றா வரி, படுத்தா வரி, எந்திரிச்சா வரி, கடை வச்சா வரி, கடையில் உட்காந்துருக்கவனுக்கு வரி, வாடகைக்கு விட்டவனுக்கு வரி, எல்லாம் முடிச்சு மூட்டை கட்டும் போது இன்கம் டேக்ஸ்னு ஒருத்தன் நின்று அதை பிடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு வரி. நான் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் இவ்வளோ வரி வாங்குறவங்க நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே செஞ்சு தர்றது இல்லை. உண்மையா இல்லையா? பட் இந்த நாடு என்ன பண்ணியிருக்குன்னா, நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்டது செய்யுது. இந்த ரோடு பாருங்கள், இது நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ஒரு ரோடு, மெயின் ரோடு கிடையாது, ஒரு நேஷ்னல் ஹைவே கிடையாது, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு தெருவுக்குள்ளே இருக்க ரோடு. ஆனால் இந்த ரோடை பார்த்தா ஒரு நேஷ்னல் ஹைவே ரோடு மாதிரி இருக்குது. இந்த கார்டனை பாருங்கள், இது கார்டன் தான் சொல்ல முடியாது. ரோட்டில் ஒரு பார்க்கிங் ஏரியா பூ வச்சுருக்கு. இந்த இருக்கிற அந்த 4 பூ 10 பூக்கு அரசாங்கம் எவ்வளோ பைப் லைன் போட்டிருக்கு. சரி, அந்த பூ போட்ட இடத்துல ஒரு தூசி இருக்கா, ஒரு குப்பை இருக்கா? இந்த பிளாட்ஃபார்மை பாருங்கள், ஏதாவது குப்பை இருக்கா? தெருவுக்கு தெரு இந்த மாதிரி டஸ்ட்பின் அப்படின்னு ஒரு டஸ்ட்பின் இருக்குது. ஸோ இந்த நாட்டு மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு இந்த நாட்டோட மன்னர். இந்த நாட்டு மக்கள்னால் இந்த நாட்டோட ரெசிடென்ஸை கிடையாது. அதாவது இந்த ரெசிடென்ஸ்னால் இந்த நாட்டோட நேஷ்னாலிட்டி இருப்பாங்க பாருங்கள், அவங்கள இல்லை, யுஏஇ நேஷ்னாலிட்டியே இல்லை. இந்த நாட்டோட மன்னர் உங்களை நேசிக்கிறாரு, என்னையை நேசிக்கிறாரு, இந்த நாட்டில் இருக்க அனைத்து மனித பிறவிகள் அனைத்து எல்லாரையும் நேசிக்கிறாரு. அதனால தான் நல்ல நல்ல சட்டங்களையும் நல்ல நல்ல திட்டங்களையும் கொண்டு வராரு. ஒரு சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாருமே பசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சாங்க. அந்த பாக்ஸில் ப்ரெட்டு வரும். அந்த பாக்ஸுக்கு கீழே இருந்துச்சு, இறைவன் உன்னை பார்த்து, அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த பாக்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, அந்த பாக்ஸில் போய் ப்ரெட் எடுத்து திண்டுக்க. உன்னை காசு பணம் இருக்கா, தயவு செய்து எடுக்காத. உன்னை யார் வாட்ச் பண்ணுறா? கடவுள் வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் அந்த கோவிட் டயத்தில் எத்தனையோ மில்லியன் பீப்புளுக்கு புர்ஜ் கலீஃபாவோட இதை சேரை வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இது ஏதாவது ஒரு அரசாங்கம் செய்யுமா? நம்ம கட்டின வரியே நமக்கு தர மாட்டேங்கிறாங்க.
இதில் அடுத்த கொடுப்பாங்களா? அது வேறு எந்த அரசாங்கமும் செய்யாது. சரி, இப்போ என்னன்னு வர்றேன். இப்போ என்ன சட்டம் அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன நம்ம ஆளுங்க ட்ரிக் பண்ணாங்க அப்படிங்கிற மேட்ருக்கு வந்துடுறேன். எதுக்கு தேவையில்லாததுனா என்ன ட்ரிக் அப்படின்னா, இப்போ இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் வர்றீங்க அப்படின்னா இந்த நாட்டில் நீங்கள் என்ன ஜாமான் வாங்கினாலும் அதுக்குள்ளே வேட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், அதாவது வரியை திரும்ப பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இது யாருக்கு எலிஜிபிள்னா, ஒன்லி ஃபார் டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இங்கே இருக்க ரெசிடென்ஸ் கிடையாது. நான் இந்தியனாக இருப்பேன், இங்கே வேலை பார்ப்பேன், இங்கே கம்பெனி வச்சுருப்பேன், இல்லை இங்கே வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து வேட்டை ரீஃபண்ட் வாங்குறது கூட எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே வந்து என்னோட நண்பரோ ஒரு சொந்தக்காரோ இந்த ஊருக்கு சுற்றி பார்க்குறதுக்காக வருவார் டூரிஸ்ட் விசாவில், விசிட் விசாவில். அவர் வந்து என்ன ஜாமான் இந்த நாட்டில் வாங்கினாலும் அதுக்கு 5% வரி கட்டியிருந்தீங்கன்னா அந்த வரியை உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயிலை கொடுத்து யூஏஇ டேக்ஸ் பிளானட்டில் போய்ட்டு டேக்ஸ் ரீஃபண்டை வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு நிம்மதியாக போகலாம். எவ்வளோ டேக்ஸ் ரீஃபண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3.5%லேருந்து ஒரு 4% வரையும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். 1% அரசாங்கம் எடுத்துக்கும். அதான முறை. இந்த திட்டம் எந்த நாட்டிலையுமே கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து இந்த யூஏஇ ரெசிடெண்ட், ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் விசிட்டில் வர்றாரு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4 பவுன் நகை வாங்குவேன், இல்லை 3 பவுன் நகை வாங்குவேன். அதுக்கு வந்து வரியை கட்டி வாங்கிடுவேன். அந்த வரியை கட்டி யார் பேரில் வாங்கியிருப்பேன்னா, இந்த ஒருத்தர் விசிட்டில் வந்தார் பாருங்க, அவர் பேரில் வரியை கட்டி வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு அவர் ஏர்போர்ட்டில் போகும்போது இந்த வரியை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிடு, டேக்ஸ் பிளானட்டில் ரீஃபண்ட் வாங்கிட்டு இந்த காசை என்கிட்ட கொடுத்துரு, நகையை வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறது. ஒரு காலகட்டத்தில் என்னடா அது அதிகமாக வேறு ரீஃபண்ட் போகுது. ஒரு கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்ல, நம்ம சாதாரண ஆட்கள் எடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ உளவுத்துறைகள் இருக்குது, அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுல அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த டேக்ஸ் ரீஃபண்டை வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து இந்தியர்கள் உட்பட பல நாட்டுக்காரவங்க எடுக்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யார் அதிகமாக இந்த வேலையை பார்த்துருப்பான்னு. என்ன இவர்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு போல். நிறைய இந்தியர்கள் தானே 60% இந்த நாட்டில் இருக்காங்க, அதனால அதிகப்படியான பேர் ரீஃபண்ட் எடுத்துறாங்க. இதனால இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இதனால அது புது தலைவலியாக இருக்குது, அது சட்டப்படி குற்றம் தானே. இந்த நாடு இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி இவ்வளோ இது செஞ்சு கொடுத்துருக்கும் போது இந்த நாட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க, ஒரு யூஏஇ ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நாட்டுக்கு நீங்களே வந்து வரியை கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுலேயும் எவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அது முதல் தப்பு இல்லையா? இது ஒரு திருட்டுக்கு சமம் இல்லையா? ஏன் இந்தியர்களை சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான இந்தியர்கள் இருக்கிறனால தான் இந்தியர்களை சொல்கிறாங்க. ஸோ இதனால் நான் இந்த அரசாங்கம் என்ன இப்போ இந்த வேட்டில் என்னென்னா, ஃபெடரல் அத்தாரிட்டியோட ஒரு எஃப்டிஏவோட ஒரு வந்து சேர்த்து இந்த யூஏஇ டேக்ஸ் பிளானட் இவங்க 2 பேரும் இணைந்து இனிமேல் வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். யார் வாங்க போகிறாரோ, இப்போ ஏங்கிற ஒருத்தர் வாங்கினாருன்னா என் பேர் ஏ, எங்கள் அப்பா பேர் பி, என் பாஸ்போர்ட் நம்பர் சம்திங், நான் இந்த நாட்டிலேருந்து வர்றேன், என்னோடய ரிட்டர்ன் டிக்கெட் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் அந்த ரீஃபண்டை வாங்கணும். அப்போ வாங்கும்போது தான் அந்த ப்ராப்பராக அவருக்குள்ளே ரீஃபண்ட் போகும். அது காசாக போகும், இல்லை அக்கௌண்ட்டில் போகும், அது எப்படியோ இப்போ உள்ள மாதிரி தான் அது. இதை வந்து வாங்கும்போதே நீங்கள் இப்போ சொல்லலாம், இப்போ இது ஆன்லைனில் தானே அப்ளை பண்ணுறது, நம்ம தான் எல்லாத்தையும் கொடுத்துருவோமே, கொடுத்து அவரை ரெடி பண்ணி ஆளை தெளிவாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே தான் வைக்க போகிறாங்க ஆப்பு. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் இது வந்துடும். இன்னும் அங்கே ஆப்பு வரப்போகுதுன்னா, நீங்கள் டூரிஸ்ட்டாக அந்த நாட்டுக்குள்ளே வரும்போது சோ மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஆக்சுவலாக முன்னாடியிலேருந்து இருக்குது, சமீப காலமாக இங்கே வந்து கேட்டதில்லை. இந்த விசா ப்ராசஸ்க்காக ஒரு சில மாதங்களாக கேட்குறாங்க. இந்த சோ மணியை இனிமேல் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் கையில் எவ்வளோ பணத்தை கொண்டுக்கிட்டு ஊருக்குள்ளே வர்றீங்க, துபாய்க்குள்ளே வர்றீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 5000 கிராம் கொண்டு வர்றீங்க, 5000 கிராம் கொண்டு வந்துட்டு ஒரு 5000 கிராம் 6000 கிராமில் ஜாமான் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களை அந்த நாடு கண்டுக்காது. அதாவது டேக்ஸ் பிளான் போனீங்கன்னா என்ன, நீங்கள் வந்து கூடுதலாக 5000 கிராம் கொண்டு வந்துட்டு 10000 கிராமுக்கு ஜாமான் வாங்கிட்டு போகிறீங்க, அதை போய் டேக்ஸ் ரீஃபண்டில் கொடுக்குறீங்கன்னா கையும் காலமாக அவங்களை பிடிச்சிடுவாங்க. பார்த்துக்கங்க. அது கேட்பாங்க, அந்த மீதி இருக்க 5000 கிராம் எப்படி வந்துச்சு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கம்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஊர்லேருந்து அவர் போட்டு விட்டாரு, இவர் போட்டு விட்டாரு அப்படின்னு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் காட்டினா தப்பிச்சிங்க.
இல்லை என் நண்பர் எனக்கு கடன் இந்த நாட்டில் அவர் வசிக்கிறாரு அவர் தரணும்னு ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் காட்டினீங்கன்னா தப்புச்சிங்க. இல்லை நான் வந்து இங்கே வந்து பார்ட் டைம் வேலை பார்த்தேன் விசிட் விசாவில் அப்படின்னீங்கன்னா அப்படியே அவீர் ஜெயிலுக்கு போயிரு தம்பி, அப்படியே இங்கிட்ட ஏர்போர்ட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு உங்களை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. இது ஒன்று என்ன இல்லை வேறு ஏதாச்சும் சொன்னீங்கனாலும் மாட்டிக்குவீங்க. மொத்தம் திருடனுக்கு தேல் கொத்துற மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன வரியோ அந்த வரியை கட்டிட்டு ஊருக்கு போயிட்டே இருக்கணும். இல்லை வரியை எடுத்துக்கும் அரசாங்கம், அவ்வளோதான். வரியை எடுத்துக்கிட்டு நீ போயிட்டு வந்துடும், வரி இது ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, இவ்வளோதான். ஸோ நீங்கள் சோமனிங்கிற கான்செப்ட் இருக்குது. இப்போ ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிப்பீங்க, நான் ஊர்லேருந்து வரும்போது 10 லட்சம் அப்படின்னு போடுவேன் அப்படிம்பீங்க. அப்படி 10 லட்சம் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட பேன் கார்டை அந்த இடத்துல கேட்டுரும். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இப்போ மேக் மை ட்ரிப்பு இந்த மாதிரி ஆன்லைன் சைட்லாம் போகும்போது உங்களோட பேன் கார்டு கேட்கும். இப்போ சமீபத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட பேன் கார்டு டீட்டெயில் கேட்கும். ஏன் பேன் கார்டு டீட்டெயில்னால் இந்தியர்கள் எவ்வளோ செலவு பண்ணி இந்த யூஏஇக்கு வர்றாங்கங்கிற டீட்டெயிலை இந்திய அரசுக்கு இந்த யூஏஇ அரசு இந்த ஆன்லைன் காமர்ஸ் கம்பெனிலாம் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டீட்டெயில் அனுப்புகிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் புக்கிங் பண்ணுறீங்க, இந்த ஹோட்டல் புக்கிங் வந்து 50,000 ரூபாயை தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போயிடும். அதே மாதிரி ஒரு டிக்கெட் போடுறீங்க 50,000 ரூபாய் தாண்டி போயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போயிடும். நீங்கள் இந்தியாவிலேருந்து நான் 10 லட்ச ரூபாய் கொண்டு வரேன்ட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போயிரு. நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன சொன்னோம், 10 லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன், 7 லட்ச ரூபா போய் மீ ரெஸ்ட் ஆஃப் 3 லட்ச ரூபாய்க்கு வரியை கட்டிடு, இன்கம் டேக்ஸை கட்டிடு அப்படின்னு சொல்லிவிடும். மொத்தம் எப்படி வச்சாலும் ஆப்பு வருது 30% கட்ட ரெடியா, வெறும் 5% கட்டிட்டு போக ரெடியான்னு மட்டும் பார்த்துக்கங்க. அதனால் வந்து தயவு செய்து அரசாங்கம் சொல்கிறத கேட்டு சரியான முறையில் வரியை கட்டிட்டு சரியான முறையில் போவோம். தவறுதலான ரிப்போர்ட்டை கொடுத்து தவறுதலாக பண்ண வேணாங்கிறத என்னோடய அன்பான வேண்டுகோள். ஸோ நம்ம வந்து இது ஒரு காமெடிக்கு சொன்னாலும் அங்கே அந்த நாட்டை கூட கொண்டு வந்த மாதிரி சொன்னால் அந்த அரசாங்கம் பிடிச்சிக்கும், இங்கே தப்பு பண்ணிட்டு போனால் இந்த அரசாங்கம் பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் வந்து வரி கட்டணுங்கிறது ஒரு உறுதியானது என்ன. இங்கே அதுக்கு வந்து 30% கட்டுறதுக்கு 5% ஓகே அப்படின்னு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யாரையும் ஏமாற்ற நினைக்காதீங்க, ஏமாற்ற நினைச்சா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. ஸோ இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களை விடைபெறுவது உங்கள் சாம்பிரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.